இருப்பதனால வீண் விரயம் ஏற்படுறது, புத்தி தெளிவு இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் மனசுல ஒரு உத்வேகம் வேணும். இதெல்லாம் நடந்தாலும் கூட இறைவன் மேல பாரத்தை போட்டு வழிபாடுகள் செய்து நல்ல விதமான வாழ்க்கையை நடத்த அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:13க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை திதி இன்று மதியம் 2:18க்கு முடிவடைந்து துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். ஆங்கில தேதி முறைப்படி 25ஆம் தேதி அதிகாலை 4:35க்கு முடிவடைந்து உத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:12 11:14 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:15 4:16 வரை. ராகு கால நேரம் மாலை 5:46 7:17 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:15 2:45 வரை. கூலிகன் மாலை 4:16 5:46 வரை. சந்திராஷ்டம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 25ஆம் தேதி காலை 10:58க்கு சந்திராசிரமம் முடிவடைந்து அதே வேளையில் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். இன்றைய ராசி பலன்: மேஷத்திற்கு கழிப்பு, ரிஷபத்திற்கு ஆக்கம், மிதுனத்திற்கு கீர்த்தி, கடகத்திற்கு சிரமம், சிம்மத்திற்கு அசதி, கன்னிக்கு பிரித்தி, துலாத்திற்கு முயற்சி, விருச்சிகத்திற்கு ஓய்வு, தனுசுக்கு பிரயாணம், மகரத்திற்கு திறமை, கும்பத்திற்கு நன்மை, மீனத்திற்கு அனுகூலம். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி சந்திர தரிசனத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சந்திர தரிசனம் பார்க்குறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னு இன்னைக்கு இந்த பதிவில் நான் தெரியப்படுத்துகிறேன். சந்திர தரிசனம் ஏன் நம்ம சந்திர தரிசனம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற முதல் 3ஆம் பிறை தரிசனம்னு சொல்லுவோம். இது நம்ம மதத்தில் மட்டுமில்லை, வேறு மதங்களிலும் இதை செய்கிறாங்க. இந்த மூன்றாம் தரிசனம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆயுள் கூடும், மன அமைதி கிடைக்கும், ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்ல ஒரு சந்திர தரிசனம் நம்மளுக்கு நல்ல ஒரு மன ஒருமைப்பாட்டை கொடுக்கும். மன கஷ்டங்கள் நீங்கும். தெளிவான பார்வை, அதாவது தெளிவாக உண்மையான விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்கு மன ஒருமைப்பாடு கிடைக்கும். ஞான மார்க்கத்துக்கு போகிறவங்க, இந்த ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இந்த சந்திர தரிசனத்தை செஞ்சுட்டு வாங்க. மன ஒருமைப்பாடு உங்களுக்கு கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். முக்கால்வாசி சந்திரன் நீச்சத்தில் இருக்கிறவங்க, சந்திரன் நல்ல நிலையில் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இல்லை என்றால் இந்த சந்திர தரிசனத்தை செய்து சந்திரனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த 3ஆம் பிறையில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இதை குறிப்பிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சாங்கத்தில் கூட சந்திர தரிசனம் என்ற ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த 3ஆம் பிறையை தரிசனம் செய்ய சொல்லி வணங்க சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சந்திர தரிசனம் செய்யலாம். ஆலயத்துக்கு போயும் அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே அமர்ந்து கூட சந்திர தரிசனம் செய்யலாம். அது அவரவர் வசதிப்படி செய்யுங்க. இதெல்லாம் அடிக்கடி செஞ்சுட்டு வந்தால் தான் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும். முக்கால்வாசி மன ஒருமைப்பாட்டுக்கு, ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அல்லவா, அதனால் நீங்கள் அந்த சந்திர தரிசனத்தை செய்யுங்க. பூர்ணமான அவரோட சக்தி எடுத்துக்கங்க. எஸ்பெஷலி சந்திரன் நீச்சம், சந்திரன் 6ஆம் இடம் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம் கட்டாயம் இதை செய்யுங்க. அதோடு அதுக்கு ஒரு நேரமும் இருக்குது. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் சந்திர தரிசனம் செய்யணும். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சந்திர தரிசனத்துக்கு டைம் கொஞ்சம் மாறுதல் வரும். இந்த தடவை வர சந்திர தரிசனம் மாலை 7:21 அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு 7:21 8:09 வரை நமக்கு இருக்குது. 48 நிமிடங்கள் நமக்கு இருக்குது. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் உங்களுடைய உங்களோட மின்னுக்கு மின் பகுதி இருக்குல்ல, பாட்ச் இருக்குல்ல, அங்கே கூட நீங்கள் போய் நின்று ஒரு விளக்கு போட்டு அங்கே நின்று மன அமைதியாக உட்காந்துருக்கலாம். அல்லது ஆலயங்களுக்கு செல்வது மிகவும் சிறப்பு. ஏன்னா அங்கே சாமியும் கும்பிட்டுட்டு தரிசனமும் பண்ணிவிட்டு சந்திர தரிசனமும் செய்யலாம். பார்த்து உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ராகு பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு நல்லது, அதாவது சுபபலன் அசுபபலனை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இதை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ராகுவை பற்றி பேசிட்டு நாளைக்கு நம்ம கேதுவை பற்றி பேசலாம். ராகு என்பவர் வந்து சாயா கிரகம் தான். அவர் எந்தெந்த இடத்துல நமக்கு நன்மை செய்வார், அவர் சனி பகவான் மாதிரி தான். அவர் 6ஆம் இடம். சனி பகவான் எந்தெந்த இடத்துல நன்மை செய்வாரோ அதே இடத்துல தான் இவரும் செய்வார். சனி கொத்த வேலைகளை செய்வார், கேது பகவான் வந்து செவ்வாய் கொத்த வேலைகளை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம பார்ப்போமே எந்த ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். மேஷத்திற்கு 11ஆம் இடம் சுப பலன் தருகிறார். சுவையான உணவுகளுக்கு நினைச்ச மாதிரி அவங்க நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடுலாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ நாள் இருப்பாருன்னா 1.5 வருட காலம் அவர் ஒரு ராசியில் இருப்பார். நீண்ட நாள் அவர் அந்த இடத்துல இருப்பார். ஸோ இது அடுத்த மாற்றம் வரைக்கும் இந்த பலன்கள் இருக்கும். சரிங்களா? ரிஷப ராசிக்கு 10ஆம் இடம். சொத்துக்கள் கைமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அரசாங்கத்திலிருந்து அவ்வளவாக ஆதரவு கிடைக்காது. அதனால் உங்கள் சொத்துக்களை வந்து கைமாற்றும் போது மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது நல்லா யோசித்து நிதானமாக செய்யுங்க அந்த வேலைகளை. மிதுன ராசிக்கு வந்து 9ல் வருகிறார். தன விரயம் ஏற்படும். எதுக்கு செலவு பண்ணணும்னு முன் யோசனையோடு ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணி செலவு பண்ணுங்க. கடகராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மாரக பயம் மாதிரி உருவாகும். ஏன்னா அவர் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டங்கள் இந்த மாதிரிலாம் உருவாகும். அவர்கள் இந்த கால நேரம் நல்லாக இருந்தால், ரசாபுத்திகள் நல்லாக இருந்தால் அவ்வளவு பயப்பட தேவையில்லை. மாரக திசை ஓடுபவர்கள் கொஞ்சம் ஜோதிடர் கொஞ்சம் போய் பார்த்து சரி என்ன செய்யணும் அப்படின்ற அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஓகே, அப்புறம் வந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம். ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். வெளி உறவு வட்டாரங்களில் சில அவமானங்கள், வீண் விவாதங்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கன்னி ராசிக்கு வந்து 6ல் வந்து பல வகையில் லாபம் கொடுப்பாரு. கன்னி ராசியில் ராகு பகவான். சரிங்களா? அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தீரும். தனம் பல வழிகளிலிருந்து தனமும் வரும். அவங்களுக்கு நல்லா இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் நல்லதை செய்கிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து 5ல் இருப்பதனால வீண் விரயம் ஏற்படுறது, புத்தி தெளிவு இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் மனசில் குழப்பம், புத்தி தெளிவு இல்லாமல் நடந்துவீங்க. அதனால் நிதானம், இந்த சந்திர தரிசனம், இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யுங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். துர்கை அம்மனை வந்து சரணடைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மனோதைரியத்தோட எல்லா வேலைகளும் நீங்கள் செய்வீங்க. எல்லாத்துலேயும் நீங்களும் வெற்றி அடைவீங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்பது வழிபாட்டுக்கு உரிய இடம் இல்லையா? அதனால் இந்த வழிபாடு நிறையா செய்யுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் இருப்பது இவர்களுக்கு வரக்கூடிய நோய் வந்து மருத்துவர்களாலே குறிப்பிட்டு உடனே போனோன்னே ஒரு நோய் வந்துருச்சு, போனோன்னே ஒரு இதுதான் இந்த நோய், இதுதான் மருந்து அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சில மர்மமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களாக நோய் உங்களுக்கு பட்டாலும் சரி, உடனே மருத்துவர்களை சென்று பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல அவர் நல்ல பலன்கள் கொடுக்குறாரு. சுக சௌகரியங்கள் எல்லாமே அவருக்கு வருது. தன வரவும் அவங்களுக்கு வருது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம். அது தனஸ்தானம். அது செலவு அதிகமாகுது. உணவு உண்ணும் பொழுது மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து இந்த ஃபுட் அலர்ஜிக், அதாவது ஏதாவது ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க இல்லையா, விஷத்தன்மை உள்ள சாப்பாட்டுக்களை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு வரும். அதனால் வெளி சாப்பாடை வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. முற்றிலும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சுகாதார முறையிலே இருக்கின்ற ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிடலாம். இதற்கு ஃபுட் பாய்சனிங் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரர்கள். அப்புறம் வந்து காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா அந்த 2ஆம் இடம் என்பது முகம் அல்லவா, காது, கண், இந்த மாதிரி நான் பரவலாக பார்க்குறேன். இந்த ராசிக்காரர்களுக்கு கண் வலி வருது, கண் தொத்து வருது, காது வலி, இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரும். இந்த மகர ராசிக்காரர்கள் உடனே போய் வைத்தியம் பார்த்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கும்பராசி வந்து அவங்களுக்கு வந்து ஜென்மத்திலே இருக்கார் ராகு 1ஆம் இடம். நோய்கள் வந்து பல காரணங்களால் அவங்களுக்கு நோய்கள் வரும். அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நாள் பிடிக்கும். சரியான மருந்து கிடைக்கவும் கொஞ்சம் நாள் பிடிக்கும். பொறுமை அவசியம். வழிபாடு நிறைய செய்யுங்க. துர்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் அந்த ரோக நிவாரண அசகம் சொன்னேன்னா அதுவை படிச்சுக்கிட்டே வாங்க.
அப்புறம் மீன ராசிக்கு 12ஆம் இடம் பண நஷ்டம் அது இருக்கும். அவங்களுக்கு பண வரவு குறையும், பண நஷ்டமாகவும் இருக்கும். அதனால செலவு பண்ணுற இடத்துல எது தேவையோ அதை யோசித்து பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு துக்கமோ இல்லை ஒரு சிக்கலான நோயும் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வயதானவர்கள் தான் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி இளைஞர்கள் எல்லாமே அவங்க தெம்பாக இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து ஏன்னா எதாக இருந்தாலும் சரி தூக்கி பார்த்து அவங்களால செய்யக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து அது வயதானவர்கள் வந்து கொஞ்சம் உடல் நோய் வந்து அவங்கள வாட்டும் பொழுது மன துக்கமும் அவங்கள வாட்ட ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கங்க நல்லபடியாக. இந்த கிரக சூழல் கிரகத்தின் பலன்கள் வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு விதி விதின்னு சொல்கிறோம் இல்லையா, கர்மா வந்து இந்த வயசுக்கு தான் வேலை செய்யும், அந்த வயசுக்கு தான் வேலை செய்யும்னே கிடையாது. நம்மளே பார்க்குறோம், சிறு குழந்தைகளுக்கு கூட எவ்வளவு நம்ம பார்க்க முடியாத அளவுக்குலாம் நோய்கள் ஏற்படுது, விபத்துக்கள் ஏற்படுது. இந்த மரணத்திற்கு வயதே இல்லை. அதனால் நம்ம வந்து இன்னாருக்கு இப்படி நடக்கும்னு சொல்லவே முடியாது. இந்த கிரகங்களினுடைய சூழல்களை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளை தற்காத்து கொள்ளணும், முயற்சி பண்ணணும் இல்லையா. ஒரு எறும்பு கூட நீங்கள் நசுக்குனீங்கன்னா அது முயற்சி பண்ணி நம்மளை திருப்பி கடிக்க போகும், இல்லை எழுந்திரிச்சு ஓட போகும். அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு உத்வேகம் வேணும். இதெல்லாம் நடந்தாலும் கூட இறைவன் மேலே பாரத்தை போட்டு வழிபாடுகள் செய்து நல்ல விதமான வாழ்க்கையை நடத்தி நல்ல பண்புகளோடு வாழ்ந்தோம் என்றால் நமக்கும் நிறைய சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பிறரிடமிருந்து கடவுள் வந்து மற்றவர்கள் மூலியமாக நமக்கு நன்மை செய்வார் என்பதை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்து நல்லா வாழணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சாங்கம் வந்து நம்ம சொல்லி கொஞ்சம் ரொம்ப சிறுகத்தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதை கேட்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ என்னுடைய இந்த பணி, இந்த அடியனுடைய இந்த பணி முருகன் அருளால் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். அதில் எதுவும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. என்னை இன்னும் நல்லபடியாக நான் மேன்மைப்படுத்தி கொண்டு இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் எனக்கு மிகவும் தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம்.